TNPSC 2018 exam Civil Engineering question paper. Question 151. Waterborne disease caused by protozoa. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் அமீபிக் டிசென்ட்ரிக்கு மட்டும்தான் ப்ரோட்டோசோவனால் வாட்டர்பார்ன் மூலமாக பரவி வரும். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா அது பாக்டீரியா அண்ட் ஃபங்கைனால். ஸோ இங்கே ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்தோன்னா காலரா வந்து பாக்டீரியானால், அது என்ன பாக்டீரியா நமக்கு ஏற்கனவே தெரியும், விப்ரியோ காலரே, இது ரொம்ப தெரிஞ்ச ஒரு பேர் தான். அடுத்து பேராடைஃபாய்ட் பார்த்தோன்னா அதுவும் பாக்டீரியா தான், அதோட ஆர்கானிசம் பேர் சால்மனெல்லா பேராடைஃபாய்ட். அடுத்து ஹிஸ்டோபிளாஸ்மாசிஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபங்கைனால் வர டிசீஸ். ஸோ அந்த ஃபங்கையோட பேர் என்னென்னா ஹிஸ்டோபிளாஸ்மா கேப்சுடேட்டம். அடுத்து கொஷின் 152. The type of coagulant used in sewage treatment is prepared by the Scott-Darcy process is what? ஆக்சுவலாக சீவேஜில் யூஸ் பண்ணுற coagulants வந்து எல்லாமே அயன் பேஸ்ட் coagulants தான் இருக்கும். ஸோ வெறும் அந்த லைன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து ஃபெரஸ் சல்ஃபேட்டு, ஃபெரிக் குளோரைட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்காட்-டார்சி ப்ராசஸ் மூலமாக நம்ம யூஸ் பண்ணுற இது என்ன, coagulant என்ன அப்படின்னு கேட்கும் போது ஃபெரஸ் குளோரைட் தான் கரெக்ட் ஆன்சர். Question 153. The point of inflection occurs in an oxygen sag curve when the rate of recovery of oxygen is what? ஸோ இப்போ நம்ம இந்த கர்வ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த எல்லோ கலர் லைன் தான் ஆக்சிஜன் சாக் கர்வ், இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பிஓடிக்காக அவங்க வரைஞ்சிருக்காங்க. ஸோ இனிஷியலாக பிஓடி வந்து கம்மியாக இருக்கும் ஒரு கிளியர் வாட்டரில். எப்போ நம்ம வந்து வேஸ்ட் அதில் மிக்ஸ் பண்ணுறோமோ ஸோ பிஓடி சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக அது வந்து நார்மல் டு பொசிஷன் வந்துடும். ஸோ இங்கே வந்து இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுங்கிறது என்னென்னா சாக் கர்வ் எங்கே வந்து அதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுதோ அதுதான் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். இப்போ டைரக்ஷன் சேஞ்சுனால் நம்ம இந்த பாயிண்ட்டையோ இல்லைனா இந்த பாயிண்ட்டையோ எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு கான்கேவாக இருக்கிற ஒரு கர்வ் வந்து கான்வெக்ஸாக மாறுது அப்படின்னா அந்த பாயிண்ட்டை தான் நம்ம இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா இங்கே ஒரு மேக்ஸிமம் இங்கே ஒரு மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இங்கே சம்வேர் இன் பிட்வீனில் தான் அது வந்து கர்வ் வந்து அதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுது. இப்போ இதுவரை பார்த்தோன்னா கான்கேவ்னு சொல்லலாம், இதுக்கப்புறம் பார்த்தோன்னா கான்வெக்ஸ் இல்லை கான்கேவ் டவுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பாயிண்ட் சம்வேர் இன் பிட்வீன் இங்கே தான் வந்து அதோட இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்டில் பிஓடி என்ன ஆகுது, பிஓடி வந்து கம்மியாகுது. பிஓடி கம்மியாகுதுன்னா ஆக்சிஜன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஆக்சிஜன் நம்ம இன்க்ரீஸ் பண்ண பிஓடி கம்மியாயிரும். ஸோ இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ரீஆக்சிஜனேஷன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன, ரீஆக்சிஜனேஷன் என்னவாகும் போது இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரீஆக்சிஜனேஷனுங்கிறது சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் தான். ஸோ ஆக்சிஜன் கூட அதோட மேக்ஸிமம் நெருங்க நமக்கு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வந்து வரும். ஸோ இங்கே ஆப்ஷன் மேக்ஸிமம் தான் ரைட் ஆன்சர். இதே சாக்கோ வந்து நீங்கள் வேறு மாதிரி கூட படிச்சிருக்கலாம். ரீஆக்சிஜனேஷன், டீஆக்சிஜனேஷன் அப்படி சொல்லி படிப்போம். இப்படி ஒரு ரீஆக்சிஜனேஷன், இப்படி ஒரு டீஆக்சிஜனேஷன், இப்படி ஒரு டீஆக்சிஜனேஷன் வரும். இதில் ஆக்சிஜன் சாக் கர்வ் இப்படி படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த டயக்ராம் எடுத்தாலும் சம்வேர் இந்த ரீஆக்சிஜனேஷன் கர்வ் வந்து எங்கே மேக்ஸிமம் ஆகுதோ அந்த இடத்துல தான் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வந்து வரும். ஸோ அப்படி பார்த்தாலும் ஆன்சர் வந்து மேக்ஸிமம் தான். ஸோ இங்கே ஆன்சர் மேக்ஸிமம். அடுத்து 154. The residual chlorine in water for ensuring safety against pathogenic bacteria should remain between what? So to ensure safety against bacteria அப்படின்னாலே போஸ்ட் குளோரினேஷன் தான். ரெசிடுவல் குளோரின் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போஸ்ட் குளோரினேஷன் பண்ணும்போது அதோட ரெசிடியூ என்னென்னா, இப்போ நம்ம குளோரினேஷன் பண்ணி வாட்டரை வந்து சப்ளை சிஸ்டமில் கொடுத்துட்டோம். அது கொடுத்ததுக்கப்புறம் அது ஒவ்வொரு ஹவுஸுக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு சர்டன் டைம் இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் வேறு ஏதாவது பாக்டீரியா அஃபெக்ட் ஆனாலும் அதை ட்ரீட் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த வாட்டருக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு குளோரின் கொடுத்து அனுப்புவோம். ஸோ அதான் ரெசிடுவல் குளோரின். அது வந்து ஜென்ரலாக 0.2 mg/L, 0.2 ppm வந்து மேக்ஸிமம் இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், 0.05 to 0.2 ppm. அடுத்து 155. Nature of water corresponding to 3 degree of hardness value is what? ஸோ நமக்கு வந்து ஹார்ட்னஸோட வேல்யூ வந்து நம்ம செப்பரேட்டாக படிச்சிருப்போம், 0 to 55 mg/L அந்த மாதிரிலாம். ஆனால் இங்கே வந்து டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ்ன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா 1 degree of hardness is equal to 10 mg/L of CaCO3. நம்ம வந்து ஹார்ட்னஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் mg/L of CaCO3 அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இங்கே 3 டிகிரிங்கிறது என்னது, 30 mg/L.
30 milligram per literங்கிறது சாஃப்ட் வாட்டருக்கு தான் வரும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து சாஃப்ட் வாட்டர் தான். ஸோ அதோட ரேஞ்ச் சொல்கிறேன், நீங்கள் வேணும்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ஹார்ட்னஸ்க்கு வந்து 0 to 55 milligram per liter. ஸ்லைட்லி ஹார்ட் அப்படின்னா 56 to 100. மாடரேட்லி ஹார்ட்னா 101 to 200. வெரி ஹார்ட்னா 201 to 500. ஸோ மேக்ஸிமம் 500 milligram per liter of CaCO3. ஸோ இங்கே டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸை வச்சு நம்ம அதை ரிலேட் பண்ணிக்கலாம். அடுத்து question 156. The minimum diameter of longitudinal bars provided in columns should not be less than what? So should not be less than 12 mm. 12 mm கம்மியாக போடக்கூடாது, ஏன்னா காலமில் வந்து பக்லிங் நடக்கும். ஸோ பக்லிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் மினிமம் ஆஃப் இந்த திக்னஸ் கொடுக்குறோம். அடுத்து question 157. For columns with both ends restrained, the unsupported length shall not be dash times the least lateral dimension of the column section. ஸோ போத் ends restrained இருக்கும் போது அந்த L/R ரேஷியோ வந்து 60. இட் ஷால் நாட் பி கிரேட்டர் தென் 60 இருக்கக்கூடாது. ஸோ இங்கே ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 60. அடுத்து 158. In the design of columns for the longitudinal reinforcement, the spacing of bars measured along the periphery of the column shall not exceed 300 mm. 300 mmக்கு மேலே ஸ்பேசிங் கொடுக்கக்கூடாது. 159. Bearing stiffeners are provided where? ஸோ ஸ்டிஃப்னஸில் வந்து நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ் ஸ்டிஃப்னர், லாங்கிடியூடல் ஸ்டிஃப்னர், பியரிங் ஸ்டிஃப்னர்னு 3 படிப்போம். ட்ரான்ஸ்வர்ஸுங்கிறது இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு பீம் வந்து இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னா ஐ பீம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுமா? ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி வேர்ட்டிக்கலாக கொடுத்தோன்னா அது ட்ரான்ஸ்வர்ஸ். ஸோ இது எதுக்கு கொடுக்குறோன்னா வெப்பு வந்து ஷியர் வரக்கூடாது, ஷியரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். அதே இது இப்படி கொடுத்தோன்னா அது லாங்கிடியூடல் ஸ்டிஃப்னர். ஸோ இது வந்து டு ப்ரிவெண்ட் பக்லிங் ஆஃப் த வெப், பக்ல் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இந்த பியரிங் ஸ்டிஃப்னருங்கிறது எங்கே வந்து லோடு அப்ளை ஆகுதோ அந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு கான்சன்ட்ரேட்டட் லோடு அப்ளை ஆகுதுன்னா அந்த இடத்துல பியரிங் ஸ்டிஃப்னர் கொடுப்பாங்க. அதுதான் வந்து பியரிங் ஸ்டிஃப்னர். அண்ட் அதோட எண்ட்லேயும் கொடுப்பாங்க, அதாவது சப்போர்ட் இருக்குல்ல, சப்போர்ட் ஆஃப் தட். இப்போ இங்கே ஒரு வால் இருக்குதுன்னா இங்கே அதை சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் ஒரு வால் இருக்குன்னா இங்கே சப்போர்ட் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த சப்போர்ட் பாயிண்டில் கொடுக்குறதும் பியரிங் ஸ்டிஃப்னர் தான். ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டுன்னு அவங்க எந்த ஆப்ஷனுமே மென்ஷன் பண்ணல, ஆனால் பாயிண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் லோட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அதுதான் ஆன்சர். இதே இது ட்ரான்ஸ்வர்ஸ் கேட்டால் டு ப்ரிவெண்ட் வெப் ஃப்ரம் ஷியர் ஆன்சர். இதே இது லாங்கிடியூடல் ஸ்டிஃப்னர் கேட்டால் டு ப்ரிவெண்ட் த வெப் ஃப்ரம் பக்லிங். அடுத்து 160. The loads to be considered for the design of a gantry girder are what? ஸோ gantry girder டிசைனில் வந்து gravity load, lateral load and longitudinal load இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட்டு. Thank you and keep watching.